பேருந்து படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் மாணவ மாணவியரின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வண்ணம் நெருக்கடி மிகுந்த வழித்தடங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் பள்ளி மாணவர்களுக்கென பிரத்யேகமாக தனி பேருந்துகளை இயக்க உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், மரிய கிளாட் அமர்வு மாணவர்கள் படிக்கட்டுகளில் பயணம் செய்வது தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. நடத்துனர் அறிவுறுத்தினாலும் மாணவர்கள் அதனை ஏற்பதில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள், அது தண்டனைக்குரிய குற்றம், காவல்துறையினர் வழக்கு பதிவு கூட செய்யலாம் என்று தெரிவித்தனர். மாணவர்கள் பேருந்திற்குள் இருப்பதை உறுதிப்படுத்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதனை மீறி படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் குறிப்பிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரின் ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆட்சியில் உள்ளது. இந்த நிலையில் அங்கு ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது அவர் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.